Hi friends, welcome to my channel Prema Redesigner. Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம் அப்படினா பிரைட் ஸ்டிட்ச். இது எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். ட்ரை கலர் மூணு கலர்ல நம்ம இது எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து டபுள் கலரில் போடுறதும் அப்புறமா மூணு கலர் மிக்ஸ் பண்ணி போடுறது எப்படிங்கிறது ஒரே இதில் பார்க்கலாம். நம்ம இதுக்கு நான் மூணு கலர் எடுத்திருக்கேன் சரிங்களா. எல்லோ கலர், ப்ளூ, க்ரீன். அதாவது நம்ம சேரீ இல்லை ப்ளவுஸ் நம்ம எதை மேட்ச் பண்ணி பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ரெஸ்லேயே ஒரு பார்டர் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எந்த கலரை மேட்ச் பண்ணி பண்ணணுங்கிறது அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்து இருக்குது. அதில் உள்ள என்னென்ன கலர் இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்குது சரிங்களா. இது வந்து உங்களுக்கு இந்த மூணு கலரும் உங்களுக்கு கரெக்டாக டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மூணு கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போ நம்ம டபுள் கலரில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செகண்டாக அப்புறம் மூணு கலரையும் அதை மிக்ஸ் பண்ணி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கிளாஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு சின்ன பார்ட் போதும் அப்படிங்கிறதுனால நான் நூலை கட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இல்லையா. அதே நீங்கள் ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு டைமும் கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும், ஒரு ஷேடில் இப்போ இந்த ப்ளூ ஷேட் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம 2 கோன் எடுத்துக்கணும், அதாவது 2 ரோல் எடுத்துக்கணும் ஒரே ஷேடில். அதை ஒரு பாக்ஸில் போட்டுக்கணும். பாக்ஸில் போட்டு 2 இதோட நூலோட எண்டையும் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம இதில் 3 கலர் யூஸ் பண்ணுறோம் போதும் 3 பாக்ஸ் தேவைப்படும். 3 பாக்ஸ்லேயும் அதை ஒரே ஷேடோட ஒவ்வொன்றுலையுமே 2 இப்போ எல்லோன்னா எல்லோ 2 நூல் இது வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். அதேமாதிரி ப்ளூனா ப்ளூ 2 ரோல் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஒரு ப்ரைடல் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால நம்ம அப்படி பண்ணணும். இதில் நம்மளுக்கு சின்னதாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கட் பண்ணியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச் கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா லாங் டைம் எடுக்கும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மிடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பைப்பிங் த்ரெட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப் வர்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ இதுக்கு மிடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லோட் ஸ்டிச் தான், நம்ம எப்பயுமே போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டோட எண்டு வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கும் எண்டிங் தான் இந்த ஸ்டிச்சில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா பார்த்துக்குங்க எப்படி போடுறது அப்படிங்கிறது. நல்லா அந்த பைப்பிங் த்ரெட்டே தெரியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லாண்டிங்காக கொண்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். நம்ம இந்த கார்னரில் போடும்போது நம்மளுக்கு ஸ்டிச்சோட கவுண்ட்டு தேவையில்லை சரிங்களா. இப்போ நம்ம சைடுக்கு வரும்போது இப்போ இந்த கார்னரை முடிச்சிட்டோம் இல்லையா. இந்த கார்னர் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு ஆங்கிளில் வரும்போது மட்டும் நம்மளுக்கு ஸ்டிச் எத்தனை கவுண்ட் போடுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம இங்கே போடுறோம், அதனால் ஒரு கவுண்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நம்ம 3 இல்லாட்டி ஒரு 4 ஸ்டிச் சேர்ந்து வர மாதிரி போட்டுக்கலாம். மூணு ஸ்டிச் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம், அதுவே போதும். ஓகேங்களா. 3 ஸ்டிச் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த கலர் ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், நம்ம லோட் ஸ்டிச்சில் நம்ம டபுள் கலர் போடும்போது எப்படி போட்டோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி லாக் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு 2 நீடில் தேவைப்படும் சரிங்களா. நல்லா லாக் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இன்னொரு கலரில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அது வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடக்கூடாது. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறது பிரிஞ்சு வந்துருக்கக்கூடாது. இப்போ நான் இதுக்கு வந்து பால் பின் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது நீடிலையும் வச்சு லாக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டு
இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது லாக் ஆகி அப்படி நின்றுக்கும். நம்மளுக்கு இன்னொரு கலர் யூஸ் பண்ணும்போது அது பிரிஞ்சு வராது. ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் கலர் எடுத்துக்கலாம். நான் அதுக்கு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ எல்லோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால நான் இதை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது இந்த ஸ்டிச்சில் என்ன மெயின்னா, நம்ம இந்த மாதிரி போடும்போது இந்த பக்கம் வெளி சைட் போடும்போது இந்த த்ரெட்டை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த உள் சைட் போடுறது வந்து ஆப்போசிட் சைடில் த்ரெட் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டி நம்ம ஸ்டிச் போடணும். இதுக்கு இடையில கேப் இருக்கலாம். இந்த இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கேப் கிடைக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டார்டிங் பண்ணுறதை நம்ம பார்த்துக்குங்க. நம்ம எப்படி இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இங்கே பண்ணணும். ஏன்னா என்னென்னா நம்ம இந்த த்ரெட்டுக்குள்ளே பண்ணணும். புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா த்ரெட் வந்து அருந்துடக்கூடாது. சரியா? அதுக்காக நம்ம கவனமாக போடணும். இந்த பக்கம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கிறோமோ அதே அளவுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒர்க் வருவோம் அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லா பக்கமுமே ஸ்டிச் நீங்கள் போட்டு பழகுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ நம்ம பக்கம் இருந்த மாதிரி இவ்வளோ நேரம் போட்டோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? இதே நம்ம ஆப்போசிட் சைடு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எல்லா பக்கமுமே கையை வந்து கொண்டு போய் போடுற மாதிரி ஸ்டிச்சை போட்டு பழகுங்க. அந்த பக்கம் நம்ம எவ்வளோ ஸ்லாண்டிங்கை நம்ம போட்டோமோ அதே அளவுக்கு நல்லா சாய்வாக கொண்டு போங்க ஸ்டிச்சை. த்ரெட் மட்டும் அருந்துடாமல் கவனமாக போடுங்க. இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் நம்ம இப்படி போடுற மாதிரி இருக்கும். அடுத்து கண்டினியூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி போட தேவை இருக்காது. அதே மாதிரி இதில் நூல் வந்து ரொம்ப பிசுறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டார்டிங் பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. இப்போ நம்ம சைடுக்கு வந்துட்டோம். இந்த பக்கம் நம்ம எந்த அளவுக்கு போட்டுக்கோமோ அதே அளவுக்கு போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கும் அது. ஓகேவா? இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டு ஆப்போசிட் சைடில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்துக்குங்க. இந்த ஸ்டிச் ஒன்று போட்டாலே போதும். நம்ம சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். நம்ம இதுக்கு மேலே எந்த ஒர்க்கும் கொடுக்காம இருந்தாலுமே இந்த பார்டர் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக செயின் போடணுங்கிறதுல லாங் செயினாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னொரு நீடில் ஏதோ பால் பின்னோ ஏதோ எது இருக்குதோ உங்கள்கிட்ட அதை வச்சு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த த்ரெட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஆப்போசிட் சைடில் வர மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது நம்ம எந்த பக்கம் கொண்டே லாக் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பக்கமே தான் நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். நம்ம 3 3 போடலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 3 ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 போட்டாச்சு. 3 போட்டோடனே இந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிறதுக்கு ஈக்குவலாக இல்லை, இது கொஞ்சம் அகலமாக இருக்குது இல்லையா, அதனால 4 போட்டுக்கலாம். நம்ம அந்த லென்த்து மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த பக்கம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக இதில் வந்து 4 ஸ்டிச் போட்டிருக்கோம். சரியா? அதனால் இதையும் 4 போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணி போட்டு வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். அப்புறம் கண்டினியூஸாக அதே அளவுக்கு நம்ம போட்டுட்டு வந்துக்கலாம். இப்போ 4 ஸ்டிச்சு போட்டுட்டோம். நம்ம லாக் பண்ணி ஆப்போசிட் சைடில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நான் ரொம்ப ஸ்லோவாகவே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. சரிங்களா? வெறும் நார்மல் லோட் ஸ்டிச் தான் நம்ம ஆப்போசிட் சைடில் நம்ம போடுறோம்.
இப்போ இதை நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ இந்த த்ரெட் எடுத்துக்கலாம், எல்லோ. ஓகேங்களா? கொஞ்சம் நம்ம இந்த மாற்றி மாற்றி போடுறதுனால டைம் எடுக்கும், அது ஒன்று தான் பிரச்சனை. ஆனால் ஸ்டிச் வந்து நல்லா அழகாக இருக்கும் போட்டு முடிக்கும்போது. நல்லா கேப் இல்லாமல் போட்டுக்குங்க. நம்ம அடுத்தடுத்த கலர் மாற்றி போடும்போது ஒரு சின்ன கேப் வர மாதிரி இருக்கும். அந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அடுத்த இது வந்துட்டோம் இல்லையா, அப்போ வந்து நம்ம இங்கே போடக்கூடாது, சரிங்களா? இந்த இடத்துல போடணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்மளுக்கு இப்படி கொண்டு போனோம்னா ஒரு சின்ன கேப் வருது இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கலாம், சரிங்களா? அப்படி அந்த கேப் உங்களுக்கு வரல, ஏன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ஸ்லாண்டிங்காக போயிருக்கிறோம் இல்லையா, அதனால் அந்த கேப் வரும். அந்த கேப் வரல உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்துக்கங்க, இங்கே போகணும், இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல போய் நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். இப்படி இது எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு ஜடை பின்னல் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு எப்படி நம்மளுக்கு இந்த கலர் வந்திருக்கு அப்படிங்கிறது? ஆப்போசிட்டாக வரும். இதில் நம்ம எத்தனை கலர் வேணால் ஜாயின் பண்ணி போடலாம், நம்மளோட இதுதான். ஆனால் கலர் ஜாயின் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அது சிக்கு விழுகாமல் நம்ம கொண்டு போகணும் ஸ்டிச்சு. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஆப்போசிட்டில் கொண்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ளூ கலரை எடுத்துக்கலாம், சரிங்களா? இதில் வந்து நம்ம ஒரே பக்கமாக தான் ரெண்டு போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதாவது ஒரே பக்கத்தில் நம்ம 2 டைம் ஸ்டிச் போட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இல்லை இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா நம்ம இதை இப்படி போட தேவையில்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம 2 கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஆப்போசிட்டாக போடுறது கொஞ்சம் உங்களுக்கே திடீர்னு கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்படி இருக்கும்போது நம்ம இதை என்ன பண்ணலாம், விட்டுடலாம். இப்படியே விட்டுட்டு நம்ம ஒரே கலரை 2 பக்கமும் மாற்றி போட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ அது எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பக்கமே ஏற்கனவே எல்லோ ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால நம்ம ஆப்போசிட்லேயே நம்ம ப்ளூக்கு பக்கத்தில் நம்ம எல்லோவை ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த லாக் பண்ணி வைக்கிறது மட்டும் கரெக்டாக லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இந்த 3 கலர் நம்ம போடுறோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த 3 கலர் போடும்போது நம்மளுக்கு இந்த பிரச்சனை வராது. 2 கலர் போடும்போது தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வரும். ஓகேவா? உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும், நம்ம இந்த பக்கம் போடணுமா அந்த பக்கம் போடணுமா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் நீங்கள் ஒரே பக்கமாக போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி கொண்டு போகும்போது கேப் வருது இல்லையா, அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறதுக்காக இங்கேயே போட்டுக்கலாம் ஸ்டிச்சு போட்டு ஒரு லாக் போட்டுட்டு அப்புறமா இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இங்கே போடணும், உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல போடணும் ஸ்டிச்சு. 3 கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக மாற்றி வரும். நம்ம ஜடை பின்னுவோம் இல்லையா, அதில் 3 இது எடுப்போம், அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ நம்ம அந்த பக்கம் போட்டுட்டோம். இப்போ இந்த பக்கம் ப்ளூ கலர் போடலாம். இப்போ இந்த இடத்துல எல்லோ த்ரெட் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால் இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டுட்டேன். ஏன்னா நான் சின்ன பார்ட்டாக தான் எடுத்திருந்தேன், அதனால் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி த்ரெட்டை வந்து மெதுவாக இல்லைங்க, சரிங்களா? இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் கட் ஆகிடும்.
இப்போ இந்த இடத்துல ப்ளூவை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பிசுரெல்லாம் வந்தால் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு இதே வேஸ்ட்டாக போயிடும். சரியா? இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்துக்குங்க. இப்போ இந்த கேப்பு எனக்கு தெரியலை, அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு போய்க்கலாம். ஒரு கேப் விழுகுது அப்படின்னா மட்டும் நம்ம அந்த இடத்துல இடையில ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம அந்த ஸ்டிச் போட தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அந்த கேப் வந்தது இல்லையா, அந்த கேப் இப்போ வரல. கரெக்டாக அந்த த்ரெட்டோடு ஒட்டி போட்டுட்டோம் அப்படின்னா, ஆப்போசிட்டில் வர த்ரெட்டோடு ஒட்டி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த கேப் வராது. நம்ம கரெக்ட் அந்த த்ரெட்டோடைய ஒட்டி போடாமல் இருந்தோம்னா வேணால் அந்த கேப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம 4 ஸ்டிச்சு போட்டுட்டோம். சரிங்களா? தெரியுதா உங்களுக்கு? 1 2 3 4 ஸ்டிச்சு நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆப்போசிட்டில் லாக் பண்ணி வைக்கலாம். லாக் பண்ணி வைக்கிறதுனா வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி போட்டுக்கலாம், அவ்வளோதான். ரெண்டு பக்கம் போட்டுட்டு நம்ம அடுத்த கலரை ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? இப்போ 4 ஸ்டிச் போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பக்கம் லாக் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா தள்ளியே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு பால் பின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். 2 கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பால் பின் இருந்தால் கூட போதும். 3 கலர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 2 பின் தேவைப்படும். பால் பின்னோ இல்லை நீடிலோ 2 தேவைப்படும். சரிங்களா? இப்போ எல்லோ எடுத்துக்கிறேன். எல்லோவும் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா, அதனால் புதுசாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால் எல்லோ எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். இல்லை பேக் ஸ்டிச் போடணுங்கிறது கூட இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நம்ம மிடில் இருந்து தான் எடுக்கிறோம் இல்லையா, கார்னர்லன்னா தான் நம்மளுக்கு அது பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம பேக் செயின் போடுவோம். இது நம்ம மிடில் எடுக்கிறதுனால இது பேக் செயின் கூட தேவையில்லை. இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கவுண்ட் மட்டும் கரெக்டாக போடுங்க. இப்போ 4 நாளாக நம்ம போட்டோம்னா அந்த 4 நாளே போடணும். இல்லை 3 போட்டிருக்கோம் அப்படின்னா 3 போடணும். இல்லை 5ன்னா போடலாம், 6ம் போடலாம். நம்ம விருப்பம் தான். எவ்வளோ லென்த் அந்த த்ரெட்டில் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த லென்த்து நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ 4 ஸ்டிச் போட்டுட்டோம். இதை இப்படியே லாக் பண்ணி கொண்டு போய் நம்ம ஆப்போசிட்லேயும் போட போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல போட்டுக்குங்க, இப்படி போட்டுக்குங்க, போதும். த்ரெட்டு எடுக்கும்போது மட்டும் கவனமாக எடுங்க. நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி விட்டுறக்கூடாது. பக்கத்தில் போடும்போது போட்டால் நம்ம அதை பிரிக்க வேண்டி வந்துடும். இப்போ 4 போட்டுட்டோம். இப்போ நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம இது முடிச்ச கைக்கு நம்ம அடுத்து 3 கலரை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஒரு இதை மட்டும் முடிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, அடுத்து ஒரு கலரை எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிக்கலாம். நம்ம ஒரே இதில் நான் போட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தேர்ட் கலரை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்போசிட்டில் லாக் பண்ணி வச்சுடுங்க. திருப்பி சொல்கிறேன், லாக் பண்ணுறது மட்டும் கரெக்டாக லாக் பண்ணி வச்சுடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அது சிரமமாயிடும். ஓகேவா? இப்போ நான் லாக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம 3வது கலர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். என் நட் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கேருந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இதோட முடிச்சிடுங்க நம்ம ஃபஸ்ட்டு போட்டது. ஓகேவா? நீங்கள் தனித்தனியாக போட்டு பாருங்கள். நான் போட்டு காமிக்கிறேங்கிறதுக்காக இதே மாதிரி போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் தனித்தனியாக போட்டு பார்த்துக்குங்க. இப்போ இது எல்லோ ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லோ ஃபஸ்ட்டு, செகண்ட் ப்ளூ, தேர்டு க்ரீன். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஜிக்ஸாக அப்படியே வந்துடும். இப்போ இந்த இடத்துல பேக் செயின் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு போயிடலாம். சரிங்களா? இதில் 4 கலர் 5 கலர் எப்படி வேணால் கொண்டு போகலாம். ஆனால் வந்து அப்படி கொண்டு போகும்போது நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். மேக்ஸிமம் 3 கலர் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது நம்மளோட இது தான். ரிஸ்க் எடுத்து நம்ம அப்படி போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ க்ரீனை நம்ம இங்கே லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஆப்போசிட்டில் லாக் பண்ணிடலாம். சரிங்களா? அப்படி லாக் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து எல்லோ கலர் எடுக்கிறோம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு எல்லோ, செகண்ட் ப்ளூ, தேர்டு க்ரீன். ஓகேவா? இப்போ நம்ம க்ரீன் முடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எல்லோ எடுக்கிறோம். சரிங்களா? அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி போட்டுட்டு வந்துக்குங்க. அது மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் இது குழப்பமாகும். அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் போட்டு ஒரு வேளை கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை நம்ம ஆப்போசிட்டில் இது லாக் பண்ணி வைக்கும்போது அடுத்தடுத்த கலர் தானாகவே நம்மளுக்கு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ரொம்ப குழப்பம்லாம் ஆகாது. நீங்கள் எது பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம போடும்போது உங்களுக்கே தெரியும். சரியா? இப்போ 4 ஸ்டிச்சை நம்ம போட்டுட்டோம். இதை நம்ம ஆப்போசிட்டில் தான் நம்ம எந்த ஸ்டிச் போடுறோமோ, அதாவது எந்த த்ரெட்டு போடுறோமோ அதை வந்து நம்ம ஆப்போசிட்டில் தான் லாக் பண்ணி வைப்போம். ஓகேங்களா?
நல்லா லாங்காகவே தள்ளி போட்டுக்குங்க. இது கொஞ்சம் தள்ளி போட்டால் கேமராவில் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக நான் பக்கத்தில் போட்டு காமிச்சிட்ருக்கேன். கொஞ்சம் தள்ளியே நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ப்ளூவை எடுக்க போகிறோம். அதனால் அந்த நீடில் எடுத்து இதில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக நூலை எடுக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுதான் முக்கியம். இப்போ நம்ம எல்லோ போட்டுட்டோம். செகண்ட் வந்து ப்ளூ. ஓகேங்களா? நம்ம எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதே பக்கம் தான். நம்ம எங்கே லாக் பண்ணி வச்சுருக்கோமோ அதே பக்கம் தான் ஸ்டிச் பண்ணுவோம் 3 கலர் வரும்போது. சரிங்களா? நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இடையில உள்ள கிளாத் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் ஒரு சில இடத்துல அந்த மாதிரி கெட்டியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் மெல்லிஸாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஆப்போசிட்டில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் எடுத்துக்கலாம். ஓகே? எல்லோ, ப்ளூ, க்ரீன். ஓகேவா? த்ரெட்டை மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லைன்னா அருந்துடும். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த எல்லோ கலரை தான் எடுக்க போகிறோம் இல்லையா? அதனால் அதை லாக் பண்ணி வச்சுருக்கிற நிடலும் எடுத்துக்கலாம். நம்ம எந்த பக்கம் லாக் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பக்கம் தான் ஸ்டிச் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம அந்த த்ரெட்டில் க்ளூ வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சின்ன கேப் விடுறது வந்து கொஞ்சம் நல்லாவே விட்டுக்குங்க. அதுக்கு 1/2 சென்டிமீட்டருக்கு ரொம்ப அதிகமாகவும் கொண்டு போகாதீங்க. அந்த இடத்த பொறுத்து நம்ம அந்த அளவை வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் சிங்கிள் த்ரெட்டாக வந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணி எடுத்துடுங்க.
ஓகேவா? இந்த இடத்துல நாட்டு என் நாட் மாதிரியே விழுந்துருச்சு. அதனால் நான் அதை எக்ஸ்ட்ரா அந்த நீட்டி இருந்த த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதை லாக் பண்ண தேவையில்லை. நம்ம அடுத்த கலரை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த பக்கம் என்ன இருக்குது? ப்ளூ இருக்குது. எல்லோ, ப்ளூ, க்ரீன். அந்த லைனை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ நம்ம ப்ளூ த்ரெட்டை எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுக்கும்போது த்ரெட்டு பிசுரெல்லாம் வந்ததுன்னா கரெக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இந்த ஒர்க்கில் பார்டரில் நம்ம பீட்ஸ் கொடுத்தும் ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சரி த்ரெட்லேயும் ஃபினிஷ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் வந்து நம்ம ஒரு இது வந்து சரி த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இது நார்மலாக இந்த த்ரெட் போடும்போதே 3 கலர் போடும்போதுமே கிராண்டாக நல்லா இதாக இருக்கும், லுக்காக இருக்கும். இது இன்னும் ஜரி போட்டிங்க அப்படின்னா ஜரியிலேயே நம்மளுக்கு இப்போ 3 கலர் இருக்குது இல்லையா? எப்படி சொல்கிறது, காப்பர், சில்வர், அப்படி அந்த 3 கலர் கோல்டு, இந்த 3 கலரையும் நம்ம மர்ஜ் பண்ணி அப்படியும் போடலாம். இடையில இடையில வர்ற மாதிரி போடலாம். இப்போ ஆப்போசிட்டில் கொண்டே ப்ளூவை லாக் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஆப்போசிட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது? க்ரீன் இருக்குது. இப்போ நம்ம க்ரீனை எடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். எப்படி? எல்லோ, ப்ளூ, க்ரீன். ஓகேங்களா? எல்லோ, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை க்ரீனை ஆப்போசிட்டில் லாக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா? எண்டுக்கு வரும்போது மட்டும் நல்லா கவனமாக பார்த்து போட்டுக்குங்க. எண்ட்லேயும் கொஞ்சம் நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி வர்ற மாதிரி கரெக்டாக போடணும். இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லோ வந்து ஃபஸ்ட்டே இடையில கட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ அதனால் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு இடையில கட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? வெளியில் தெரியக்கூடாது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அதே மாதிரி என் நாட் வந்து கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா அது பிரிஞ்சு வராது. அதுதான் ரொம்ப முக்கியம். பிரிஞ்சு வந்துடக்கூடாது. நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது இடையில எங்கேயாச்சும் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல திருப்பி போடுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். நம்ம எத்தனை டைம் ஜாயின் பண்ணாலும் அது வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்டிச்சை போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம்.
ஃபினிஷ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக அந்த பாக்ஸ் மாதிரி வர மாதிரி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். பாக்ஸ் மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம அந்த கோன் ஷேப்லேயே தான் இது முடியும். நம்ம சோட்டி ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதில் எப்படி கோன் ஷேப்பில் முடியும் அந்த மாதிரி தான் இதுலேயும் முடியும். அது அப்படி வராமல் நீட்டாக நம்மளுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஃபினிஷ் பண்ணுற இடத்த மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம இதை லாக் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த கலர் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ எல்லோ நம்ம முடித்தோம் இல்லையா, அப்போ அடுத்து ப்ளூவை எடுத்துக்கிறோம். இப்போ ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜ் வந்துட்டோம் இல்லையா, அதனால் கரெக்டாக போடணும். அது பாக்ஸ் மாதிரி வர்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ இது கார்னர் தானே, நம்ம இந்த கலர்லேயே ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம ஒரே கலரில் ஸ்டார்ட் பண்ணோம், இந்த கார்னரில் போட்டோமோ அதே மாதிரி நம்ம இந்த கலர்லேயே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சைடு. பைப்பிங் த்ரெட்டோட எண்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த எல்லோ இருக்கு இல்லையா, இனி நம்மளுக்கு அந்த எல்லோ தேவையில்லை, அதனால் நம்ம அந்த எல்லோவை எண்ணாட் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்காக நான் கொஞ்சம் அப்படி தள்ளி லாக் பண்ணி வைக்கிறேன். எல்லோவை நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். அதை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை எடுத்துடலாம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டோமே, அந்த இடத்துல அசிங்கமாக வெளியில் தெரியுமே அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஏன்னா இது கார்னர், நம்ம அந்த இடத்த ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, மறைச்ச மாதிரி தான் ஸ்டிச் போடுவோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த கலர் உங்களுக்கு தெரியாது. எண்ணாட் போட்டாச்சு. உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப ஸ்லோவாக போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கீழே இழுத்து விட்டுடலாம். நீடில் வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்குங்க. திருப்பி அந்த லூப் இழுக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நெடில் வச்சு எடுத்து விட்டுடுங்க. நல்லா கீழே நல்லா இழுத்து விட்டுக்குங்க, வெளியே தெரியாத அளவுக்கு. எண்ணாட் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட் நமக்கு தேவை இல்லையா, அதனால் கட் பண்ணி எடுத்துடணும். இல்லைன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ளூவை எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த கார்னரை நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
இப்போ இங்கே நட் போட்டுக்கலாம். சரிங்களா? கார்னர் எப்படி பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதனால் பொறுமையாக இந்த இடத்துல எண்டில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போடுங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட் இழுத்தாச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ப்ளூ நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த க்ரீன் மட்டும்தான் நம்மளுக்கு போட வேண்டியிருக்கு. சரிங்களா? இப்போ இது போடலாம். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் லாக் பண்ணி இந்த க்ரீன் எடுத்துட்டோம். எடுத்து நம்ம இப்போ எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதே தான் கண்டினியூஸாக நம்ம எப்படி போட்டோமோ அதே தான், கொஞ்சம் கிராஸாக. சரியா? இந்த இடத்துல வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி கொண்டு வந்துக்குங்க. அப்படியே லாங்லேருந்து ஷார்ட்டாக வர்ற மாதிரி. த்ரெட்டு வந்து கொஞ்சம் அப்படி விலகி வர்ற மாதிரி வரும். ஏன்னா கார்னர் இல்லையா, அதனால் அதை கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டு லாக் பண்ணி போடுங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா? அந்த இடத்துல இப்படி கொஞ்சம் நல்லா நீடில் வச்சு நல்லா நெருக்கி போட்டுடுங்க. சரியா? நம்ம இப்போ அந்த த்ரெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் கீழே இழுத்து விட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி தான். இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு இதாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கார்னரில் என்ன போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கார்னரில் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஒட்டின மாதிரி ஜரி த்ரெட்டை போட்டு முடிச்சுக்கலாம். இல்லைன்னா பீட் ஒர்க் பண்ணும்போது பீட் அது மேலே வர்ற மாதிரி வந்துடும். அதனால் உங்களுக்கு அந்த இடம் அப்படி தெரியாது. ஓகேவா? இப்போ நான் அதை வந்து ஓரத்தில் நம்ம இந்த ஜரி த்ரெட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்டரில் நம்ம ஜரி த்ரெட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தள்ளி போட்டுட்டோம். அந்த அளவுக்கு போடாமல் கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து இதோட முடிகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணி வச்ச அந்த ஹோல்ஸாக இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நீடில் இருக்குது இல்லையா, நம்ம நூல் சுத்தாமல் வச்சுருப்போம்ல அந்த நீடில், அதை எடுத்து நம்ம இந்த ஹோல்ஸ் மேலே கரெக்டாக இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா, மெதுவாக தேய்க்கணும், ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடக்கூடாது. மெதுவாக அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த ஹோல்ஸு மறைஞ்சிடும். சரிங்களா? இதுக்கு பயந்துட்டு நம்ம துணியை இது பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டிங்கன்னா அதுவே மறைஞ்சிரும். அப்புறம் அது கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தாலுமே கூட நம்ம அடுத்தடுத்து இது பண்ணும்போது அது ஃபுல்லாகவே மறைஞ்சிரும். ஓகேங்களா? இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.